Deenabandhan from IIT Madras. நம்ம வந்து JEE crash course chapters பார்த்துட்டு இருக்கோம். போன தடவை லாஸ்ட் சாப்டர் என்ன பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் தான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, எப்படி ஒரு குவான்டிட்டியை ரேட் ஆஃப் சேஞ்ச் டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு ஷேப் ப்ராப்ளம் ஒன்று இமேஜிங் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். அதுக்கடுத்து மோனோடானிக் இன்டென்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து ஆங்கிள் பிட்வீன் தி கர்வ்ஸ் தான். இது வந்து மேக்ஸிமா மினிமம் சொன்னாலும் இது வந்து ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏஓடி. ஏஓடினா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ். அப்புறம் இதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குவைட் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ். இட் ஜஸ்ட் நத்திங் பட் சிம்பிளாக ஒரு 2-3 ஃபார்முலா தான் இருக்குது. பட் அதை வச்சு குட் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 30 minutes தியரி, 30 minutes டைம் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் மோனோடானிக் தியரி பற்றி பண்ணுவோம். அதாவது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ப்ரீவியஸ் கிளாஸ் ஸ்லைட்ஸாகவே இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஒன் செகண்ட் ஷேப்ஸை வச்சு ஏஓடியில் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க. நாட் ஒன்லி இன் ரேட் ஆஃப் சேஞ்ச் பட் ஆல்சோ இன் மேக்ஸிமம் மினிமாலும் கேட்பாங்க. ஸோ அதனால ஒரு தடவை விஷயம் கியூபாய்டோட எல்எஸ்ஏ டிஎஸ்ஏ பார்த்துட்டீங்க. தென் கியூபாய்டோட வால்யூம் வந்து எல்பிஹெச், கியூபோர்டு வந்து ஏ2, ப்ரிசம் வேணாம் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து சர்க்குலர் ஸ்டேட்மெண்ட் வால்யூம் 5r²h, pyramid வேணாம் 4×1/3 πr²h, solid sphere வந்து 4/3 πr2, hemisphere வந்து 2/3 πr. ஓகே, ஸோ இதான் வால்யூம். இதுல இருந்து அடிக்கடி அடிக்கடி சில இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அது வந்து எப்படின்னா ப்ரீவியஸ் யூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். Let's just start with the recap. ஒரு ஃபங்க்ஷன் எப்போ இன்க்ரீசிங் சொல்லுவாங்க, எப்போ சொல்லுவாங்க x1 greater than x2 வந்து corresponds to f of x1 greater than x2. x ரைட் டைரக்ஷன்ல வச்சு x2 greater than x1 பார்த்தோம்னா f of x1 வந்து less than f of x2 தெளிவா இருக்கு. இந்த இடத்துல வச்சு x1 x1 பார்த்து இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் வந்து எப்போ x1 வந்து x2 ஓட கம்மியாக இருக்கும். ஆனால் f of x1 வந்து x2 ஓட பெருசாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் டிக்ரீசிங். ஒருவேளை எல்லாம் அந்த ஹோல் இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷன் சேமா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சொல்லலாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது வந்து மோனோடானிக்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ், ஈக்குவலாக கூட இல்லாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் இப்படி ஒரு வேலை இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் ஃப்ரம் x1 to x2 ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. பட் போலா பார்த்தீங்கன்னா நீ இன்க்ரீஸ் இல்லை. ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல மட்டும் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்டா மாறி அது பார்த்தா இட் ஸ்டில் இன்க்ரீஸ் பட் நாட் மோனோடானிக். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ்னா ஒரு இடத்துல கூட இருந்துச்சாங்க ஜஸ்ட் டைரக்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ். அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ்னா ஜஸ்ட் டைரக்டா டிக்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு இடத்துலையும் கான்ஸ்டன்டா மாறாது. டெய்லி இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங்னா லைக் திஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது போக சில ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது என்னென்ன வரச்சு வைக்கிற பார்ப்போம். ஓகே திஸ் இது எப்படி செக் பண்றதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் இவர் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ல இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா பார்த்துக்கோங்க. யூ ஹேவ் டு திஸ் டிஃபரன்ஷியேட் f dash of x. ஒருவேளை அது கிரேட்டர் தென் 0, அதாவது ஸ்லோப் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா இன்க்ரீசிங், f dash of x less than 0 இருந்துச்சுன்னா டிக்ரீசிங், f dash of x equal to 0 இருந்துச்சுன்னா ஒரு கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது எல்லா பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹோல் பாயிண்ட்ல a to b இந்த எல்லா பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் a b எல்லா பாயிண்ட்டுமே அது 0 இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்ல மட்டும் 0 ஆச்சுன்னா அப்படின்னா என்ன டவுட் இருக்கா? இந்த ஜஸ்ட் மேக்ஸிமா ஜஸ்ட் நார்மல் டெஃபினிஷன். மேக்ஸிமானா மேக்ஸிமமா இருக்கு. மேக்ஸிமமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா f of c will be great. ஒரு பாயிண்ட் இருக்கும் இதான் ஓகே. இதுல இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கா? இது வந்து பாயிண்ட் சி. அதாவது எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு சினா இது மேக்ஸிமம் இருக்கு. எப்போ இது மேக்ஸிமம் போனா f of c வந்து is greater than f of x for all x belonging to neighbor. லைக் எந்த ஒரு x வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் f of x வந்து f of c விட கம்மியா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மேக்ஸிமம்.
இதுதான் இங்க மேத்தமெட்டிக்ஸா சொல்லியிருக்காங்க. if there exists x greater than 0, அதாவது ஹெச்னு ஒரு வேரியபிள் இருக்கு such that f of c greater than f of x for all. இது இந்த சிம்பிள் ஃபார் ஆல் தெரியும் இருக்கு. x belonging to c minus h to c plus x. அதாவது லைக் லிமிட் டெஃபினிஷன் மாதிரி h வந்து பக்கத்துல இருக்கும்போது இல்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா c ல வந்து ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் இருக்குன்னா ஓகேவா. இதே மாதிரி மினிமம் சேம் லைக் f of c should be less than f of x for all x belonging to c minus h to c plus x. கிராஃபிக்ல வந்து லைக் இந்த பாயிண்ட் c வச்சு x equal to c. ஸோ இதை விட இதுக்கு பக்கத்துல இருக்க எந்த ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்து அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் எஃப் ஆஃப் சியை விட அதிகம். இதான் ஃபங்க்ஷன், இதான் எஃப் ஆஃப் சி. ஓகேவா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா அந்த இடத்துல மற்ற பாயிண்ட்டை விட அது ஹையஸ்டா இருக்கு, மினிமான மற்ற பாயிண்ட்டை விட அது கம்மியா இருக்கு. இங்க லோக்கல்னு ஏன் சொல்றாங்கன்னா ஜஸ்ட் லோக்கல் சொன்னதுக்கான அர்த்தம் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மேக்ஸிமா தான், இதுவும் ஒரு மேக்ஸிமா. இந்த ரீஜன்ல இது மேக்ஸிமா, இந்த ரீஜன்ல இது மேக்ஸிமா. மற்றபடி ரெண்டுமே மேக்ஸிமா தான். பட் இருக்கிறதுல இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது மேக்ஸிமா இதானே. பிகாஸ் வேல்யூ சொல்லுங்க, இது 4 வச்சுக்கும், இது 27 வச்சு பாத்தீங்கன்னா 27 தான் கிரேட்டர். ஸோ அதுதான் இருக்கிறதுல மேக்ஸிமம். அதுக்கு மேல எந்த ஒரு இந்த ஃபங்க்ஷன் போக முடியாது. கரெக்டா. ஸோ அது பேரு அப்சல்யூட் மேக்ஸிமம். இருக்கிறதுலே அப்சல்யூட்னா யூனிக்கானது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது பேர் அப்சல்யூட் மேக்ஸிமம். லோக்கல் மேக்ஸிமம்னா என்ன இருக்குன்னா லோக்கல் ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல அது ஹையஸ்டா இருக்கு. இப்போ இந்த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ரீஜன் லைக் ஃபங்க்ஷன் வேல்யூ 1 to 4 இருக்கிறதே அதான் மேக்ஸிமம் சொன்னா அப்சல்யூட்னா ஃபுல். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது லோக்கல் மேக்ஸிமம். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் இங்க சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ நவ் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு ஃபங்க்ஷன்ல மேக்ஸிமம் இருக்கு இல்ல மினிமம் இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் டூ அன் எக்ஸாம்பிள். ஒரு நான் எப்படி சொல்ல போறேன்னா ஒரு தியரி ஆஸ் வெல் அஸ் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஃபங்க்ஷன் இருக்கா, இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளோட எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை வச்சு எப்படிலாம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது மினிமம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து ஏற்கனவே இந்த டேர்ம் ஒரு தடவை யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா டிஃபரன்சிபிளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. சேம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இங்கேயே கண்டுபிடிக்கும். பட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா இங்க என்னங்கிறது டெஃபினிஷன் மாறும். பாயிண்ட் சி இந்த டொமைன் ஃபர்ஸ்ட் அது டொமைன்ல இருக்கும். அப்கோர்ஸ் ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து டொமைன்ல தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்க முடியாது. இது ஒரு வேலிடான இன்புட்டா இருக்கும்ல, தட்ஸ் வாட் டொமைன் at which either f dash of c is 0. ஃபங்க்ஷனல் டிஃபரன்சியேஷன் 0 இருக்கும் இல்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் கேட்கும். ஏன்னு சொல்றது ஜஸ்ட் மேத் இதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் சொல்லுவோம். ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. எப்ப 0 ஆகும் ஒரு f dash of x எப்ப 0 ஆகும்னா f dash of x ஒன்று பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும்போது 0 ஆகும், இல்ல நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும்போது 0 ஆகும். டேரக்டா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஜம்ப் ஆகாது, கண்டினியூஸா தானே போகும். பிளஸ் டூ நெகட்டிவ் 0 ஆகும், இல்ல நெகட்டிவ் டு பிளஸ் 0 ஆகும். பிளஸ்னா என்ன இருக்கும், இன்க்ரீசிங் இருக்கும். நெகட்டிவ்னா டிக்ரீசிங் இருக்கும். which means that first ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து டிக்ரீஸ் ஆகுது. 0 ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இங்க 0 இருக்கா, which means that மேக்ஸிமா. இன்னொரு நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ்னா டிக்ரீஸ், டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து 0 ஆகுது, அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இந்த டேஞ்சன்ட் வேரியபிள்ல மினிமா. ஸோ இது பேர் தான் ஃபர்ஸ்ட், இதுதான் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அடுத்த ஸ்லைட்ல அதுதான் படிக்க போறோம். பட் சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறது கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா எப்ப f dash of c ஈக்குவல் டு 0 ஆகுது, இல்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள்னா ஏன்னா இப்போ பிளஸ் டூ நெகட்டிவ் நான் என்ன சொன்னேன், 0 வந்துட்டு தான் போகும் சொன்னேன். ஒருவேளை ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளா இல்லைன்னா அப்போ f dash of x எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிளஸ்ல இருந்து நெகட்டிவ் டைரக்டா போனா வித்தவுட் ஜம்ப். எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டேக் f of x equal to mod x. இந்த கேஸ் take f of x equal to mod x. Definition பாத்தீங்கன்னா x when x greater than or equal to 0 minus x when x less than or equal to 0
basically இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get 1 if x greater than or equal to 0, minus 1 when x less than 0. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இருந்து நெகட்டிவ் போயிருக்கு ஜீரோங்கிற பாயிண்ட்ல. ஸோ ஜீரோங்கிற பாயிண்ட்ல இட்ஸ் நாட் டிஃபரன்ஷியபிள், பட் ஒன்ல இருந்து -1 போயிருக்கனால இட்ஸ் மினிமா. ஓகேவா? ஸோ இப்படிதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல முதல்ல என்னன்னா வெதர் f dash of c equal to 0 or f dash of f is not differentiable. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோமா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேஷன் டெக்னிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேரக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ண 4x கியூப். ஸோ 4 கேன்சல் ஆகிடும், -3x கியூப் -24x ஸ்கொயர் -45x, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -3x காமன் எடுத்துக்கலாம். ஸோ -3x காமன் எடுத்துமே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 50. Are we going like, yeah, equal to 0. So now it's 144 minus 60, which is 84x. Here minus 24x square minus 45x. So equal to 0 you will get critical point. Whether x equal to 0 or this formula. Minus 12 plus or minus square root of 144 minus 60. I don't think it will be that simple. Minus a common you get x square plus 12x plus 42. Sorry, here it will be 1. 2 common 8 common. So x square plus 8x minus plus 15 so 64 minus 60 by 2, which is minus 12 plus or minus 2 by 2. We will get x is either minus 7 comma minus 5, I suppose. I'm not wrong. Let's minus with the mathematical. Let's see. So minus 5, overall solution correct. No solution minus 5. So x plus 3 into x plus 5. You direct in the formula. So critical points are 0, x equal to 0, x equal to minus 3, comma x equal to minus 3. Okay, so இதெல்லாம் வந்து critical points. Let's just move to the அடுத்த step. இப்போ பார்த்தீங்கன்னா critical points கண்டுபிடிச்சோம். இந்த critical points வச்சு மேக்ஸிமாவா மினிமாவா ரெண்டு டிலமா இருக்குல்ல, இப்படி பண்ணும்போது ரெண்டு டெஸ்ட் இருக்கு. ஒன்று ஒரு டெஸ்ட் இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு டெஸ்ட் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹோல்ட்ஸ் ட்ரூ ஃபார் ஆல்வேஸ். இதுக்கு எக்ஸெப்ஷனே கிடையாது. பட் வேற செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது நடந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கம் பேக் டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் கோயிங் ஃபார் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். பட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எனிவேஸ் ஐ வில் டீச் போத். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொன்னா எஃப் டேஷ், அப்போ சொன்ன கான்செப்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா விச் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டிக்ரீஸ் ஆச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம். லோக்கல் மேக்ஸிமம் ஏன் சொல்றேன்னா இது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் இதான் மேக்ஸிமம் இருக்கலாம். அதனால சும்மா ஒரு சேஃப்டிக்காக லோக்கல் மேக்ஸிமம்லேயே சொல்லிக்கிறேன். லைக் இப்படியும் இருக்கலாம், விச் மீன்ஸ் இது அப்சல்யூட் மேக்ஸிமம், இல்லாட்டி இப்படியும் இருக்கலாம், விச் மீன்ஸ் இது லோக்கல் மேக்ஸிமம், இது அப்சல்யூட் மேக்ஸிமம். ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு ஐம் ஜஸ்ட் சேயிங் இட்ஸ் லோக்கல் மேக்ஸிமம். எப்படி குளோபல் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுனா அது சிம்பிள், அது கொஞ்சம் ஸ்லைஸ் கற்றுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இஸ் பேசிக்கலி f dash of x positive to negative போச்சுன்னா it is local maximum. f dash of x negative to positive, அதாவது f dash of x நெகட்டிவ்னா என்ன சொல்லிருக்கு, which means decreasing. அப்ப decreasing to increasing போச்சுன்னா local minimum. ஒருவேளை f dash of x சைனே மாத்தல, பட் கிரிட்டிக்கல் பாயிண்ட், பட் சைனே மாத்தலன்னா it is neither a local maximum nor a local minimum, பட் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்னா இட்ஸ் பேசிக்கலி இது ஐடியா உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, பட் கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி கான்கேவிட்டி சேஞ்சஸ், அதாவது எப்படி ஓரியன்ட் ஆயிருக்குங்க. இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு கான்கேவிட்டி, இப்படி அதாவது
டேஞ்சன்ட் வெளியே இருந்துச்சுன்னா உள்ள இருந்துச்சான்னு சொல்லுவாங்க. அதை பத்தி அடிக்கடி அப்புறமா வைப்போம். கான்கேவிட்டி சேஞ்சஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படி மாறும். பட் இது வந்து மேஜரா மேக்ஸிமம் நாரா பிரிவும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் கிளாசிக் எக்ஸாம்பிள். எக்ஸ் கியூப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவா. ஸோ 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். பட் இதோட 3x ஸ்கொயர் சைன் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு முன்னாடியும் பாசிட்டிவ், ஜீரோக்கு அப்புறமும் பாசிட்டிவ். சைன் சேஞ்சே நடக்கல. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இது மேக்ஸிமம் சொல்லலாம். பட் சைன் சேஞ்சே நடக்காதனால இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு தடவை எழுதிக்கிறேன். தேர்ட் கேஸோட எக்ஸாம்பிள் f of x equal to x cube. கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து critical point CP எழுதிக்கிறேன். So f dash of x equal to 0. f dash of 3x square equal to 0. சிங்கிறத நம்ம யூஸ்வலா டினோட் பண்ணுவோம் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ சி ஈக்குவல் டு 0. f dash of x வந்து 3c ஸ்கொயரா. சிங்கிற பாயிண்ட் பொறுத்து எடுத்தீங்கன்னா இந்த தியரம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எழுதிக்கணும். ஜீரோக்கு மேல இருக்க ஒரு வேல்யூ எடுத்து கொடுக்கும். இப்போ லெட்ஸ் சே 2 எடுப்போம். f dash of x பாசிட்டிவ். இப்போ இருந்துச்சுன்னா ஜீரோவோட ரூட், அதாவது எந்த ஈக்குவேஷன்ல இருந்து வந்துச்சுன்னு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோங்கிற ஈக்குவேஷன்ல இருந்து வந்துச்சா, அப்ப எக்ஸோட பவர் என்னன்னு பார்க்கணும். ஈவன். ஈவன்னா சைன் மாற்றக்கூடாது. இட்ஸ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் நோ சைன் சேஞ்ச், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, கிராஃப் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜீரோ. ஸோ இந்த இடத்துல டேஞ்சன்ட் இப்படி இருக்கும், இந்த இடத்துல டேஞ்சன்ட் இப்படி இருக்கும். அதாவது டேஞ்சன்ட் கர்வோட கீழே இருக்கும், இந்த இடத்துல கர்வோட மேலே இருக்கும். அது பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். நான் நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு வருவோம். எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா f dash of x was minus 3x into x plus 3 into x plus 2. ஓகேவா? ஸோ இப்போ சைன் சேஞ்ச் பற்றி பார்க்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து 0, -3, -5. கரெக்டா? ஸோ நம்பர் லைன் எடுத்துகிறோம். பிளாட் ஆர்டர் படி வச்சுக்கோம். -5, -3, 0. நம்ம இப்போ என்ன ஸ்டேட்க்கு ஜீரோவோட ஒரு பெரிய வேல்யூ எடுத்துக்கோம். ஹெச்ஏ 1. 1 எடுத்து போட்டோம்னா -3 into 4 into 5 which is negative. ஸோ நெகட்டிவ்னு போட்டுக்கணும். அடுத்து ஜீரோ, இங்கே ஜீரோ இருக்கா, ஜீரோட ரூட் ஈக்குவேஷன் பார்த்து எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் 1. 1ன்னா சைன் மாற்றணும் பாசிட்டிவ். அடுத்து -3. -3யோட ரூட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் பிளஸ் 3யோட டிகிரி 1. ஸோ சைன் மாற்றணும் நெகட்டிவ். அடுத்து எக்ஸ் பிளஸ் -5. -5யோட ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் 5. இதோட பவர் 1. ஸோ சைன் மாற்றணும் பிளஸ். ஸோ இப்படிதான் ஒரு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு ரைட் சைடு எண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரைட் சைடு எண்ட்ல ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட், ஜீரோக்கு மேல இருக்க ஒரு பாயிண்ட், 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 50 எடுக்கலாம், யோகிஷ். அதை எடுத்து போட்டுட்டு சைன் பாருங்க. பாசிட்டிவா நெகட்டிவ். அதுக்கடுத்து ஒவ்வொரு கிரிட்டிக்கல் பாயிண்டா மூவ் பண்ணணும். ஜீரோ பார்த்து அதோட ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க. எக்ஸ் அதோட டிகிரி ஆடா இருந்துச்சுன்னா ஆட் ஆர் ஈவன் பார்க்கணும். இங்க எழுதிக்கிறேன். ஆட் ஆர் ஈவன் ஆகும். ஆட் ஆர் ஈவன் பார்த்துட்டீங்கன்னா you will get பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். ஒருவேளை if it is நெகட்டிவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் மாற்றணும். அதாவது பேசிக்கலி சைன் சேஞ்ச் happens. Sign change happens when odd. When it is odd. Does not happen even. ஓகேவா? ஸோ நவ் இதுதான் பேசிக் தியரி. இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டோட ஆன்சர்ஸ் போகும். -5ல பார்த்தீங்கன்னா f dash of x பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இமேஜின் பண்ணோம்னா திஸ் இன்க்ரீஸ் அண்ட் தென் டிக்ரீஸ். ஸோ லோக்கல் மேக்ஸிமம். அடுத்து -3ல ஜஸ்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் which is first decreasing to increasing. So local minima. Now 0 positive to negative once again local maximum. ரெண்டு லோக்கல் மேக்ஸிமா இருக்கு. ஸோ கிராஃப் ரஃப் கிராஃப் எப்படி இருக்குன்னா
it would be like this. Yeah, y-axis நம்மளோட ஃபங்க்ஷன் வச்சுக்கோம். Y equal to f of x. இது வந்து x னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் -5 மேல இன்க்ரீசிங், so then decreasing, -3 increasing, then it will be like this. This is -5, this is -3, so obviously this should be 0. Sorry. ஸோ இப்படிதான் கிராஃப் இருக்கு. ஸோ பார்த்தீங்களா பவர் ஆஃப் கேல்குலஸ். ஜஸ்ட் 3 பாயிண்ட்டை வச்சு என்னால் ஒரு ரஃப் டயக்ராம் ஆஃப் கிராஃப் வரைய முடியும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இது வந்து மச் சிம்பிளர் தென் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். லைக் அந்த நம்பர் லைன்லாம் வரைய வேணாம், பட் இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு பார்ப்போம். இல்லை லெட்ஸ் எஃப் ஆஃப் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் டிஃபைன் லைக் எஃப் வந்து ட்வைஸ் டிஃபரன்ஷியபிளான்னு பார்க்கணும். Now let's see. X equal to local maximum எப்போ சொல்லுவோம்னா f double dash of c வந்து less than f double dash of c னா f dash of x வந்து மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி x equal to c ன்னு அப்ளை பண்ணணும். இது ஏன்னு சொல்லணும்னா f dash of x லோக்கல் மேக்ஸிமம்க்கு என்ன ஆகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுமா. அதாவது f dash of x பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிக்ரீசஸ், ஒரு பாசிட்டிவ் வேல்யூல இருந்து நெகட்டிவ் வேல்யூக்கு போயிருக்கு. விச் மீன்ஸ் தட் f dash of x ஒரு ஃபங்க்ஷனா டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு +5ல இருந்து -3க்கு போயிருக்கு. சியை சுற்றி பார்த்தீங்கன்னா +5ல இருந்து -3 போயிருக்கு. விச் மீன்ஸ் தட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட டிஃபரன்ஷியபிள் லெஸ் தென் 0வா. எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் டிக்ரீசிங், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. ஸோ அதான் கொடுத்தேன், அதான் பேசிக் ட்ரூ. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒருவேளை ஞாபகம் கஷ்டமா இருந்ததுன்னா யூ கேன் ரிலேட் இட் லைக் திஸ். அதே மாதிரி லோக்கல் மினிமாக்கு என்ன ஆகும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுமா. சாரி, சப்போஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். ஸோ இப்படி தானே வரும், ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும் அடுத்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போயிருக்கு, இல்லைச்சே -2 டு +3க்கு போயிருக்கு. அப்படின்னா என்ன ஆகும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கும். இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டோட அனுமதி. இதோட இது எப்போ ஃபெயில் ஆகும்னா when f double dash of c equal to 0. இப்போ ரெண்டு டபுள் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0னா யூ கான் டிஸ்ட்ரிபியூட். அங்க வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கன்ஃபார்மா சொல்ல முடியும், பட் இங்க வந்து அது இன்க்ரீசிங்கா அது மேக்ஸிமம் மினிமமும் இருக்கலாம். ஸோ யூ கான் ஜட்ஜ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லெட்ஸ் f f of x is x power 5, சாரி x power 6 ஆர் ஓய் அடுத்த பேஜ். தேர்ட் கேஸோட எக்ஸாம்பிள் f of x equal to x power 4 னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் f dash of x equal to 0 which implies that 4x cubed is 0, which means that x is 0 which is c. c equal to 0 is your critical point. Now first derivative படி நம்பர் லைன் வரதுக்குள்ள 0 போடுங்க. 0வோட ஒரு பெரிய நம்பர் 1 and 2. 4x cube தானே நம்மளோட f dash of x எழுதுறது. f dash of x வந்து 4x cube. ஸோ 4x cube வந்து let's say அப்படியே 1 and apply பண்ணும். So 4 which is positive. Now x cube equal to 0 தான் இதோட ஈக்குவேஷன். x ஓட பவர் என்ன 3. 3 ஆடா ஈவனா ஆட். ஸோ சைன் மாற்றுங்க நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போயிருக்கு, which means that 0 is a local minimum. இதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டோட ஆன்சர். பட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன பண்ணுதுன்னு சாரி, f double dash of x வந்து 12x square ஆகும். ஸோ f double dash of c equal to 0. ஸோ யூ கான்ட் யூஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். உடனே இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. f double dash of c equal to 0னாலே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூ cannot யூஸ். we have to go back to first derivative test. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளை வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு பார்ப்போம். எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, f dash of x equal to I suppose -3x square minus 24x minus 45. If I'm not wrong, so just check once. Yeah, -3x square minus 24x square. Oh, I think I messed up. Multiplied by ஒரு x square இருக்குல்ல. So x square cube x square x. Critical point square c equal to 0 -3 -5. Yeah, இதை கன்ஃபார்ம்.
ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல என்ன ஆன்சர் கிடைச்சுன்னா 0வும் -5வும் லோக்கல் மேக்ஸிமம், -3 லோக்கல் மினிமம். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் f double dash of x, which is differentiate பண்ணீங்கன்னா you will get -9x square -40, which is -48x -40. This is what you get for f double dash of x. So now critical points for one of that. First, c equal to 0. F double dash of 0 is 0 apply பண்ணீங்கன்னா you will get -45, which is less than 0. F double dash of x less than 0 என்ன அர்த்தம்? Local maximum. மறந்துச்சுன்னா just revise it or in the trick. இந்த ட்ரிக் அடிக்கடி யூஸ் ஆகாது பிகாஸ் எக்ஸாம் யூ ஹேவ் டு டெல் த ஆன்சர் இன்ஸ்டன்ட்லி. லைக் அங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஓ -2 பாசிட்டிவ் அப்படின்னா இது மேக்ஸிமம் அப்படிலாம் யோசிக்க கூடாது பிகாஸ் இட்ஸ் ஈஸி சாப்டர். அதனால ஐ வில் ரெக்கமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண யூ வில் கெட் இட். எஃப் டபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோனா மேக்ஸிமம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா யூஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எஃப் டபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோவா இருக்கும். You can remember it like that or you can just mug it up. உங்க இஷ்டம். So c equal to -3 பார்த்தீங்கன்னா f double dash of -3. So you get -9x square is -81 plus 48 into 3. 48 into 3 வந்து 120 plus 24 which is 144 minus 45, which is somewhere around 18 I suppose. So which is greater than 0. Greater than 0 na local minima. அடுத்து last case c equal to -5. It means that f double dash of c -5 வந்து இருக்கும். So -9 into 25 which is -225 minus 48 into -5 which is 200 plus 40 which is 240 minus 45 which is strictly less than 0 because -225 I mean 240 minus 45 வந்து 195 கொடுக்கும் plus 125 கொடுக்கும் plus 195 கொடுக்கும் -225 which will be around 35 -35 suppose. So which is strictly less than 0. Answer local. பாத்தீங்களா நமக்கு ஃபர்ஸ்ட்ல அப்டேட் பண்ண ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு ஆன்சர் பண்ணதும் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆன்சர் பண்ணதும் ஒன்னா தான் வந்திருக்கு. பட் if f double dash of x equal to 0 ஆச்சுன்னா you have to strictly use first derivative. ஸோ எக்ஸாம்பிள் வந்து யூ கேன் கோ இன் எய்தர் விஸ். எது உங்களுக்கு கிரியேட்டிவா ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஒருவேளை இது உங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சு யூ கேன் கோ ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ ரெண்டு டூலுமே இருக்கு. யூ கேன் சூஸ் எய்தர் ஆஃப் யுவர் விஷ். ஓகேவா? ஸோ நவ் let's go to absolute maximum, absolute minimum. சொன்னா it is simple தான். Find all critical points of f in the given interval. அதாவது ஒரு absolute maximum கண்டுபிடிக்க சொன்னாலே they will give you an interval. interval கொடுக்கலனா take it to be all real numbers. ஓகேவா? ஸோ at these points and first critical points கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் அடுத்த இன்டர்வல்ஸ்ல ஃபங்க்ஷனல் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து எண்ட் பாயிண்ட்ஸ். ஏன் எண்ட் பாயிண்ட்ஸ்னா let me explain. Yeah, I have a slide. I will explain. அப்புறம் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சு இதுல எது மேக்ஸிமமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமமோ அது அப்சல்யூட். ஒரு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுதெல்லாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்? இது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். x1 x2 இது x3. ஓகேவா? இது வந்து b வச்சுக்கோ பிகாஸ் இதான் எண்ட் பாயிண்ட். இது c வச்சுக்கோ. பாத்தீங்கன்னா f of c இங்க இருக்கு which is less than anything. இது x2 பாத்தீங்கன்னா இட்ஸ் லோக்கல் மினிமா தான், அப்சல்யூட் மினிமா கிடையாது. இந்த ஹோல் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா f of c தான் மினிமமா இருக்கு. ஸோ c தான் அப்சல்யூட் மினிமமா இருக்கா. இப்போ நீங்க வெறும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா யூ வில் மிஸ் அவுட் த எண்ட் பாயிண்ட். ஸோ அப்சல்யூட் அப்படின்னு கேட்டாலே இன்க்ளூட் எண்ட் பாயிண்ட் ஆல்சோ. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஹேஸ் பிளஸ் எண்ட் பாயிண்ட். அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு you have to find absolute maximum and minimum. That's simple. For example, let's say
f of x is x square minus 4, and the interval is minus 2 to 1. So minus 2 to 1, ஒரு எப்பவுமே இன்டர்வல் கொடுக்கும்போது தே வில் யூஸ் க்ளோஸ்டு தான், பிகாஸ் ஓப்பன் யூஸ் பண்ணும்போது என் பாயிண்ட்ஸே என்னன்னு தெரியாது. இப்போ லெட்ஸே நான் மைனஸ் டூ ஓப்பன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இதோட என் பாயிண்ட் என்ன மைனஸ் டூவா கிடையாது, பிகாஸ் மைனஸ் டூ இன்க்ளூட் ஆகல, இட் இஸ் மைனஸ் ஒன் பாயிண்ட் சம் இன்ஃபைனைட் லைன்ஸ். அப்ப அந்த அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ தே won't யூஸ் திஸ், ஆல்வேஸ் தே வில் யூஸ் க்ளோஸ் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம், f dash of x equal to 0, which implies that 2x is f dash of c equal to 0 basically. So f dash of x வந்து 2x, which x at x equal to c equal to 0, which implies that 2c is 0, implies that c is 0. So critical point வந்து 0, 0 முதல்ல இந்த இன்டர்வல்ல இருக்கா, எஸ் இருக்கு. ஸோ 0 included. Now ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். f of minus 2, answer I think minus 2. f of 0, it is minus 4. Am I going right? Yeah, yeah. And then f of 1 is minus 2. So இதுதான் absolute minimum. Well, I have strong feeling it's not minus 6. I suppose it's 0. It's 4 minus 4, right? So it is 0. My bad. It is absolute maximum, and this is absolute minimum. Correct? ஏன்னா இருக்கிறதுலே least value minus 4, so absolute minimum. இருக்கிறதுலே maximum value 0, which is absolute max. Sometimes it may be the case, critical point வந்து absolute maximumல இருக்காது, minimumல இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இட் மே லைக் தட் மைட் ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேஸ் இருக்கும். ஐ ஹோப் யூ வில் see this. Yeah, let's say இதான் என்னோட என் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் ரெண்டுமே என் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. எல்லா கிரிட்டிக்கல் பாயிண்டோட ஃபங்க்ஷன் வேல்யூ இந்த என் பாயிண்ட் நடுவில் வருதா. ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல என் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமமா இருக்கு. அப்படி இருக்கும்போது குழப்பிக்க வேணா, இட் மே பி தேர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். லெட்ஸ் கோ ஃபார் பிவிக். பிவிக்யூஸ் போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வானா ரிவைஸ் திஸ். மறுபடியும் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல மேக்ஸிமம் வால்யூம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் பிஃபோர் தட் திஸ் ஐ வானா இந்த ஸ்லைடை அழிக்கலாம்னு நினைக்கிறேன். மறுபடியும் டேக் நியூ ஸ்லைட். எப்பவுமே மினிமா மேக்ஸிமா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி it should be a single variable function. போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ரேட் கண்டுபிடிக்கும் போது v is pi r square hனா ஹெச்சுக்கும் ஆருக்கும் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சு அதை வச்சு v வந்து ஒரே ஃபங்க்ஷனா மாற்றணும். இங்கேயும் சொல்றேன், யூ ஷுட் பி அ சிங்கிள் வேரியபிள் ஃபங்க்ஷன். ஹெச் v வந்து pi r square hன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வால்யூமை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, p மேக்ஸ் கேட்கறாங்கன்னா இட் இஸ் போத் டிபெண்ட் ஆன் ஆர் அண்ட் ஹெச். ஒன்னு அவங்க ஹெச்சை கான்ஸ்டன்ட் சொல்லிருக்கணும், இல்ல ஆர் கான்ஸ்டன்ட் சொல்லிருக்கணும். ரெண்டுமே கொடுத்தனால யூ ஹேவ் டு மேக் ஹெச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர், ஹெச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர், அதுக்கப்புறம் வீடுக்கு அப்ரோச் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி அ ஃபங்க்ஷன் ஆஃப் பி ஆஃப் ஆர் ஆர் பி ஆஃப் ஹெச். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனா இருக்கும். அடுத்து வி டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி வி டேஷ் ஆஃப் ஹெச் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சு யூ கேன் ப்ரொசீட். ஸோ திஸ் வாட் எப்பவுமே இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். ஒரு மேக்ஸிமம் மினிமம் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு சிங்கிள் வேரியபிளா மாற்றும். ஓகேவா? லெட்ஸ் கோ டு தி பிவிக்யூ. Yeah, a rectangular sheet of is a fixed perimeter. Perimeter fixed. Perimeter is nothing but 2 into L plus B. Having their lengths in the ratio 8:15. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாலே, I don't know whether you know it or not, convert it in terms of ஒரு சிங்கிள் வேரியபிள்.
எப்பவுமே ஒரு வேரியபிளை மெயின்டைன் பண்றது இட்ஸ் குட். ஸோ L equal to 8x, B equal to 15x. பாத்தீங்கன்னா L is to B 8 is to 15 தான். I just converted L equal to 8x, B equal to 15x னு சும்மா மாறிச்சு. ஓகேவா? ஸோ 8x and 15x and is converted into a open rectangular box. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. உங்களுக்கு தீப்பெட்டி எப்படி செய்வாங்கன்னு தெரியும். லைக் இப்படிதான் செய்வாங்க. தே வில் கட் இந்த பீஸை இந்த பீஸ் கட் பண்ணிப்பாங்க, இப்படி ஒன்று கட் பண்ணிக்குவாங்க, இப்படி ஒன்று கட் பண்ணிக்குவாங்க. நேர்ல நீங்க பார்த்து இல்ல கேட்டு பாருங்க. இப்படி கட் பண்ணிட்டு இந்த போர்ஷனை மேல எடுத்துக்குவாங்க, இந்த போர்ஷனை மேல எடுத்துக்குவாங்க, இந்த போர்ஷனை மேல எடுத்துக்குவாங்க, இந்த போர்ஷனை மேல எடுத்துக்குவாங்க. இப்படிதான் ஒரு இப்போ ஒரு கியூபாய்ட் மாதிரி ஆயிருமா? ஒரு ரெக்டாங்கிளோட கார்னர் பீஸை கட் பண்ணிட்டு அதை என் பார்ட்ஸ், இந்த பார்ட் இந்த பார்ட் இந்த பார்ட் இந்த பார்ட்டை மேல எடுத்துட்டீங்கன்னா யூ வில் கெட் அ பெர்ஃபெக்ட் கியூபாய்டு. ஸோ இப்படிதான் ஒரு தீப்பெட்டி செய்வாங்க இல்ல வாட்டர் இப்படி பண்றது பேர் தான். இதுதான் இந்த கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேஇ கொஸ்டின்ஸ்ல யூ நீட் விசுவலைசேஷன் எப்படி பண்றாங்க அப்படின்னு. ஸோ இங்க சொல்லியிருப்பாங்க, ஓப்பன் ரெக்டாங்குலர் பாக்ஸ் பை ஃபோல்டிங் ஆஃப்டர் ரிமூவிங் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஏரியா. ஈக்குவல் ஏரியான்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கொயர் வேற சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் ஏங்கிறது அதோட ஸ்கொயர்னு வச்சுக்கோம். ஏ. ஸோ இங்கேயும் ஏஏ, இங்கேயும் ஏஏ. ஸோ ஏ அண்ட் ஏ. ஓகேவா? ஸோ இஃப் த டோட்டல் ஏரியா, இஃப் ஏ ஸ்கொயர் டோட்டல் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்கொயர்ங்கிறது ஒரு ஸ்கொயர் வருது. அப்ப எத்தனை ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிடுவாங்க? 4 ஸ்கொயர். இஃப் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 100, b ஈக்குவல் டு vmax. vmax எப்ப ஆகுதுன்னா when 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. ஸோ இது வந்து ரிவர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து a ஈக்குவல் டு லெட்ஸ் இதை சால்வ் பண்ணிப்போம். 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 என்ன அர்த்தம்? a equal to a square equal to 25, a equal to 5 because side can't be negative. So a equal to 5. அதாவது ரிவர்ஸ்ல சொல்லிட்டோம். v equal to vmax implies a equal to 5. அப்ப a equal to 5ங்கிற வேரியபிள் நடக்கும்போது v வந்து vmax சொல்லுது. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து a equal to 5ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். We don't want to find whether it's maximum or minimum, but just சொல்லிட்டாங்க v equal to vmax at a equal to 5. Now first v ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சோம். see v ஃபங்க்ஷன் என்னன்னா வால்யூம் ஆஃப் த கியூபாய்டா. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஃபார்முலா பாத்தீங்களா? I hope you would have seen, which is L into B into H, right? So இதுல L என்ன, லென்த் என்ன, இந்த சைடு -2a டோட்டல் சைடு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் 8x லென்த்னு வச்சுக்கோ. இதுல இருந்து 2a சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுமே குழப்பறனால லெட்ஸ் L dash into B dash into H. L dash வந்து அதுல இருந்து இந்த 8x லென்த்ல இருந்து 2 a யூனிட்டை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ 8x minus 2a. ஓகேவா? நெக்ஸ்ட் b dash வந்து இந்த ஹோல் இதுல இருந்து என்னது 15x சொல்லிட்டாங்களா? 15xல இருந்து 2a ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ b dash is also 15x minus 2a. அண்ட் h is a. இந்த இது திருப்பும் போது பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு தானே மேல எழும்பும். லைக் யோசிச்சு பாருங்க, ஒரு ரெக்டாங்கிள் இப்படி ஒரு ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷீட்டை வந்து இப்படி இருக்கு, இதை மேல தூக்குனீங்கன்னா இது வரைக்கும் ஓட்டை, இதுக்கு அப்புறம் ஒரு ஷீட் ஃபுல்லா இருக்கு. இப்போ இதை மேல தூக்கும் போது இந்த ரேஞ்ச் இந்த லென்த்துக்கு தானே மேல ஏறும். ஸோ ஹெச் வந்து என்னது? ஏ. இது கண்டுபிடிக்கிறது தான் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் தி கொஸ்டின். இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே பியூர் கால்குலேஷன் தான். இதை இமேஜின் பண்ணிக்கணும். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதுல ஏ பார்ட்டை ரிமூவ் பண்றேன், ஆஃப்டர் தட் ஐ எம் ஆடிங் இட். இது புரிஞ்சிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் சிம்பிள். ரிமைனிங் கொஸ்டின் இஸ் சிம்பிள் கால்குலஸ், சிம்பிள் கால்குலேஷன், நாட் ஈவன் கால்குலஸ். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் திஸ், இட்ஸ் ஓகே. நவ் ஃபைண்ட் வால்யூம். B equal to L dash into B dash into H, which is 8x minus 2a into 15x minus 2a into a. Before this, B வந்து எத்தனை வேரியபிளோட ஃபங்க்ஷனா இருக்கு? B is a function of x, a.
இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாத்திக்கணுமா? நான் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் பெரிமீட்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்ட் பெரிமீட்டர்னா 2 into L plus B is constant, right? So 2 into 23x is constant, which implies that x is a constant. So x வந்து வேரியபிள் கிடையாது. So v of x வந்து this v of a தான். Calculate it. Multiply பண்ணீங்கன்னா you will get 4a square minus I think சிம்பிளா இருக்கணும். You will get 16xa minus 30xa plus 120x square. x square பத்தி கவலைப்பட வேணாம். x வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா இங்க ப்ரூவ் பண்றோம் x வந்து ஒரு கான்ஸ்டன்ட் into a. So v of a is what? 4a cube minus 46xa square plus 120x square a. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்குறேன். பிகாஸ் கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டினே பார்க்கல. டு ஃபைண்ட் லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட். அதாவது 8x என்ன 15x என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி L ஈக்குவல் டு B ஈக்குவல் டு 15x என்ன 8x என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ எக்ஸ் தான் நம்மளோட வேரியபிள், அதனால சொல்லியிருக்கேன். பட் எக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் மற்றபடி வால்யூம் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. எக்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், வி வந்து பியூர்லி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ. இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் கன்ஃபியூஸ். டோன்ட் டிஃபரன்ஷியேட் எக்ஸ். நம்ம வந்து ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வி டேஷ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 at critical point, which implies that v dash of a 12a square 12a square I suppose a plus 120 x square equal to 0, right? So இதுதான் நம்மளோட ஃபைனல். ஈக்குவல் டு 0 போட்டோம்னா ஏக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? அந்த சொல்யூஷன் என்ன? a equal to 5. நான் என்ன சொன்னேன்? a equal to 5 is a critical point. ஸோ இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? a equal to 5 தானே கிடைக்கணும். பிகாஸ் தட்ஸ் வாட் given in the question. கவனமா இருக்கு. I just differentiated v dash of a equal to 0 நான் அப்ளை பண்ணேன். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு a equal to 5 தான் கிடைக்கணும். பிகாஸ் தட்ஸ் வாட் given. If 4a square equal to 100 னா v வந்து v max னு சொல்லிட்டாங்க. which means that a equal to 5 வந்து ஒரு critical point. ஸோ a equal to 5 அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணனா எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? ஐ மீன் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஐ மீன் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? LHS equal to RHS வருமா? அதான் நம்மளோட பேசிக் கண்டிஷன். ஸோ a equal to 5 சப்ஸ்டிட் பண்றேன். I will get 12 into 25 minus 92 into 5 into x plus 120 into x square. I think you can take 10 out, at least 10. Or yeah, 10 காமன் எடுத்துக்கும். Because equal to 0 தானே. 10 காமன் எடுத்தீங்கன்னா you will get 12x square minus 46x plus 5 into 2, which means that 5 into 6 will be remaining 30 equal to 0. You can also take 2 out probably. So 20 into 6x square minus 23x plus 15 equal to 0. That's all I suppose. Final answer 6x square minus 23x plus 15 equal to 0. இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? ஸோ இப்போ இதை மூலியமா எக்ஸோட வேல்யூஸ் சால்வ் பண்ணாம இப்படி சால்வ் பண்ணினா யூ வில் கெட் 2x வேல்யூஸ். இப்போ 2 x வேல்யூ இருக்குல்ல, அப்போ எந்த x வேல்யூ எடுக்கணும்னா they have given v equal to v max. ஸோ அதில் அங்கே சப்ஸ்டிட் பண்ணி whichever comes greater you have to solve that. Now can you solve this? I think 23 square minus 4 into 9. Whether I have made any mistakes? Probably not. 4a square minus 16x 46x square. Okay. So next 120x square. That's also right. And then I took just a second.
sorry for in 4a cube minus 46x square plus this one, right? Minus 92xa plus 1.1 x square. Now a equal to 5x substitute 1 into 5 into x 1.8 square. Okay. Then call six square minus 25x 23x. So I think it's all six square is I think 1t is minus 3x plus 15 equal to 0. If you take 3 as common, x minus yeah 3 a common and 3 sorry for the disturbance. Once again, internet got connect lost. So 6 square minus 20x. So basically, 15 into 6 can be written as 20 into 3. So இப்படிதான் basic calculation பண்ணீங்கன்னா you will get x value. X இந்த இடத்துல substitute பண்ணீங்கன்னா you will get 2x values I suppose. For internet connection loss ஆனனால இப்படி பண்றேன். Sorry for once again sorry. If you get 2x, you will get 3x minus 10. There minus 3 is x minus 5. Am I going to the right path? 15 into 6 can be written as 20 into not really. Not 20 into 3, 30 into 3, right? So this question நம்ம லாஸ்டா வரும். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிக்குவோம். It's a least value of a less than or less a belonging to real numbers for which 4ax square plus 1 by x is less than or equal to 1. இந்த கொஸ்டினோட அப்ரோச் பாத்தீங்கன்னா just 4ax square plus 1 by x will be greater than or equal to 1, which means that 1 தான் லோக்கல் மினிமமா இருக்கு கரெக்டா பிகாஸ் ஆர் குளோபல் மினிமமா கூட இருக்கலாம் அஃப்கோர்ஸ் குளோபல் மினிமம் பட் பேசிக்கலி இது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல லோக்கல் மினிமமா இருக்கு கரெக்டா ஸோ இந்த ஃபங்க்ஷனோட லோக்கல் மினிமம் ஒன்னா இருக்கணும் ரைட் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் லெட்ஸ் சே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4ax ஸ்கொயர் பிளஸ் 1 by x இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா சி தான் அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு வச்சுக்கோம். as well as வந்து local என்ன f dash of t should be greater than 0 greater than 0 or you can design but in the மாதிரி ஒரு I don't know for derivatives because it's much simpler to handle variables and second derivatives. So now let's find critical point first. F dash of x இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4a ஸ்கொயர் x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you get 8ax 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா so f c equals to 8ac minus 1 by c square 0, which means that c cube is 1 by 8a or c equal to cube 1 by 2 a power 1 by 2. Okay, so this one and f of f of to be 1, right? So x square we get 4a
ஸோ யா சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா 4ac ஸ்கொயர் பிளஸ் 1/c வரும். You have to prove that this equal to 1, right? So plus 1/c is 1/c equal to 1. இப்போ நமக்கு சி கியூப் வந்து 1/8 தெரியும். ஸோ அதனால 1/c நான் காமன் எடுத்துக்கிறேன். You will get 4ac cube plus 1 equal 1. ஸோ சி கியூப் வந்து 1/8a தானே. 1/8a you substitute. அதாவது 1/c into 4a into 1/8a. இப்போ ஏ சப்ஸ்டியூட் பண்ணா இது ஒரு டெக்னிக். எனக்கு சி கியூப் வந்து ஈஸியா தெரியும். நான் இந்த இடத்துல சி ஈக்குவல் டு 1/2 into a பார் 1/3 சப்ஸ்டியூட் பண்ணா ஜஸ்ட் அக்லி கால்குலேஷனா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து ஒரு டேக் அவே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நவ் ஏஏ கெட்ஸ் கேன்சல். திஸ் 1/2 which implies that 3/2c is 1, c is 3/2. எனக்கு சி கியூப் தெரியறதுனால மறுபடியும் கியூப் பண்ணிக்கிறேன். you will get c cube as 27/8 I suppose. So c cube is 1/8a equal to 27/8. A is 1/27. Okay, so that's all for answer is C, which is 1/27. So in the problem பார்த்தீங்கன்னா just 8x 15x 8x minus 2a 15x minus 2a substitute பண்ணிக்கணும். h equal to a. இப்போ answer substitute பண்ணிக்கணும். we get 4a square minus 16x minus 30x just minus 46x plus 120x square. 15 8s are 80 plus 40 126 square. அடுத்து a multiply பண்ணீங்கன்னா you will get 4a cube minus 646a xa square plus 120x square a. இப்போ v dash of a equal to 0. a ஓட differentiate பண்ணீங்கன்னா you will get 12a square minus 92xa plus 120x square. Now a equal to 5 தான் நம்மளோட critical point. இங்க substitute பண்ணீங்கன்னா you will get 25 into 12 minus 92 into 5 into x plus 120 into x square. And the common எடுத்தீங்கன்னா you will get is here is a problem. It's not 12x square, right? It's just 6x square. 5 into 2 அப்போ 6 காமனா வந்துருமா? ஸோ இந்த இடத்துல 3x square. ஸோ நமக்கு ஆன்சர் வராதுக்கு இதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி இப்போ ஆஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் வருது எல்லாருக்கும் காமன் தான். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு. ஸோ லெட் ஜஸ்ட் erase it. Suppose we have a new step. எங்க வரைக்கும் வந்துருக்குன்னா it's 20 into 3x square. Other things are right I suppose. 2 காமன் எடுத்தோம்னா minus 23x plus 50 equal to 0. Which means that 15 into 3 it's 5 into 9 8. Still let's just see. 10 காமன் எடுத்தோம்னா you get minus 46. 120x square இருக்கு. Pardon. Suppose x square will come with the other side. There's 30x square here, out here, right? So if you get 10 out, you will get 12x square. 6 into, pardon, we are taking 12 out. We are taking 10 out, you will get 6 into 5 into 10, right? 6 into 2, 5 into 5, which is 6 into 5 into 10, which is, yeah, I suppose you are right. இங்க இருந்து எடுத்தீங்கன்னா you will get just 30 minus 46x plus இங்க இருந்து எடுத்தீங்கன்னா you will get 12x square. Right. Now if you take 1 second 2 out, you will get 6x square minus 23x plus 50 equal to 0. I suppose you have to solve from here. I think because of internet connectivity கம்மியா இருக்குனால I'm not solving it. That's all for today. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா local maximum local minimum. அது ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் செகண்ட் டே டெஸ்ட் ரெண்டுமே இருக்கு. I would recommend learn both. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ் இட் அக்கார்டிங்லி. பிகாஸ் செகண்ட் டே டெஸ்ட் வந்து சிம்பிளா இருந்தாலும் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0 ஆச்சுன்னா இட் won't help you. அதனால ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட்டுக்கு எப்பவுமே யூஸ் பண்றதுக்கு. ஸோ லேர்ன் போத். லேர்ன் டு யூஸ் போத். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன்.
இப்ப எனக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் ட்விஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால என்ன அதுல மூலியமா என்னால நெறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும்னா, ஜஸ்ட் டூ செகண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஏன்னா பிகாஸ் அட் எக்ஸாம் பாயிண்ட் யூ ஹேவ் டு யூஸ் போத். 2த்தையும் யூஸ் பண்ற மாரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஜஸ்ட் ரிவைஸ் இட் ஒன்ஸ். அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து ஐ டோன்ட் நோ. திஸ் ப்ராப்ளம் யூ ஹேவ் டு சால்வ். 6x ஸ்கொயர் மைனஸ் 23x பிளஸ் 50. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி லெஸ்ஸா இருக்கனால அது ஜஸ்ட் so thank you and then just revise it. Take care. Bye. See you